சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சரி, ஒரே பேர் எப்படி? அஸ்லாம். இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட், நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஸ்லாம், மிஸ்டர் அஸ்லம். அஸ்லம் தான் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறாரு. நீ அஸ்லத்திட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வின்னு சொன்னால், நாம் யாரை வணங்க வேண்டும்? அதான் கேள்வி. அஸ்லம் சொல்லு பார்ப்போம். பாத்தியா? வானம், பூமி, சந்திரன், சூரியன் இவற்றையெல்லாம் யார் படைச்சா அவனைத்தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும். இறைவனை தவிர வேறு யாருக்கும் படைக்க முடியாது. வானத்தை படைக்க முடியுமா யாருக்காவது? உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்தா வானத்தை படைக்க வைக்குமா? முடியாது. வானத்தையும் பூமி, சந்திரன், சூரியன் போன்ற பல கோளங்கள் இதையெல்லாம் யார் படைத்தாரோ அவரைத்தான் நாம் வணங்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் சொல்லு. பாத்தியா? வானத்திலிருந்து மழையை இந்த பூமிக்கு யார் இறக்கிறாரோ, இந்த இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் சிலப்போ மழை பெய்யும், சிலப்போ உலகம் ஃபுல்லாக என்ன செய்யும்? மழை பெய்யும். இந்த மழையை உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 100 இடத்துல மழை பெய்ய முடியுமா? மழை பெய்ய முடியாது. ஒரு 5 நாள் தொடர்ந்து மழை பெய்ய வைக்க முடியுமா விஞ்ஞானிகளுக்கு? தமிழகம் மொத்தம் முடியாது. இந்தியா மொத்தம் முடியுமா? முடியாது. அப்போ வானத்திலிருந்து மழையை இறக்குவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவன்தான் இறைவனாக இருக்க முடியும். இதுதான் இஸ்லாம் சொல்றது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இதுதான். அவனை மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? வணங்க அவன் அல்லாத வேறு இறைவன் என்ன, வேற ஆளை என்ன செய்ய முடியாது? வணங்க. அடுத்த பயன் சொல்லு. நாம் பகுத்தறிவு பாத்தியா? நமக்கு வந்து பகுத்தறிவு இருக்கு. பகுத்தறிவு, நன்மையும் தீமையும் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவாற்றல், மிருகங்களுக்கு கொடுக்கப்படாத பகுத்தறிவு. அது சத்தியம் ஏது, அசத்தியம் ஏது, நல்லது ஏது, தீயது ஏது ஒரு நாய்க்கு வந்து தெரியுமா? தெரியாது. யானைக்கு வந்து எது ஹலால் எது ஹராம்னு தெரியுமா? யானைக்கு தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு தெரியும். நன்மை ஏது, தீமை ஏது அப்படின்னு தெரியும் இல்லையா? காரணம் என்னவென்றால், மனிதர்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமையை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பகுத்தறிவை வச்சு நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு இறைவனை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்லு. பாத்தியா? ஆனா இன்னைக்கு ஆறறிவு கொடுக்கப்பட்ட சில மனிதர்கள் கூட வானம், பூமி, சந்திரன், சூரியனை எல்லாம் படைத்த இறைவனை வணங்காமல் பல படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நெருப்பெல்லாம் வணங்குவாங்க. சூரியனை, சந்திரனை எல்லாம் வணங்குவாங்க. இது கூடவே கூடாது. ஏன்னா நெருப்பாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது சூரியனாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ், இறைவன். இறைவன் தான் என்ன செய்தான்? படைச்சான். அப்ப அந்த இறைவனைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? வணங்க. அந்த இறைவனால் படைக்கப்பட்ட சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு, பசுமாடு இதையெல்லாம் நம்ம வணங்கலாமா? முடியாது. எப்படி முடியும்? இல்லையா? சரி சொல்லு. நோய் வரக்கூடிய நோய் வரக்கூடிய, இறந்து போகக்கூடிய பாத்தியா? ஒரு மனுஷனுக்கு நோய் வருது, அவன் இறந்து போகிறான்.
இறந்து போகக்கூடிய நோய் வரக்கூடிய நம்மளை போலத்த மனுஷன், அவனுக்கு உடம்புல ரத்தம் ஓடுது, அவனை நம்ம வணங்க முடியுமா? முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனை வணங்கக்கூடாது இல்லையா? அடுத்து சொல்லு. எனவே அனைத்து மக்களும் படைத்தவனை வணங்க வேண்டும், படைப்பை வணங்கக்கூடாது. பாத்தியா? அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை வைத்து அவன் யோசிக்கணும், நம்ம யாரை வணங்கணும். வானம், பூமி, சந்திரன், சூரியன், எல்லாத்தையும், காற்று, சமுத்திரம், கடல், இந்த உலகத்தில் உள்ள மனுஷன், நமக்கு மூதாதையர்கள், வாப்பா உம்மா, நம்முடைய முன்னோர்கள், இதெல்லாம் படைச்சு இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய இறைவனை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும்? அவனால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளையும் வணங்கக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய உபதேசம், வழிகாட்டுதல். சொல்லு எப்படி? என்னது? வழிகாட்டுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.